ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் அபுதாபியில் நேற்று நடந்த 12வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஓமனுடன் மோதியது. இதில் டாஸ் ஜெயித்த இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுக்கு 188 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக சாம்சன் 56 ரன்கள் அடித்தார். ஓமன் தரப்பில் ஷா பைசல், ஜிதன் ராமநந்தி, ஆமிர் கலீம்தலா 2 விக்கெட் வீழ்த்தினர். அடுத்து 189 ரன் இலக்கை நோக்கி ஆடிய ஓமன் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுக்கு 167 ரன்கள் சேர்த்தது. இதனால் இந்தியா 21 ரன் வித்தியாசத்தில் தொடர்ந்து 3வது வெற்றியை பெற்றது. ஓமன் அணியில் அதிகபட்சமாக ஆமீர் கலீம் 44 ரன்களும், ஹம்மது மிர்சா 51 ரன்களும் அடித்தனர். இந்தியா தரப்பில் ஹர்திக், ஆர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா ஒரு விக்கெட் வீழ்த்தினர். முன்னதாக இந்த ஆட்டத்தில் டாஸ் நிகழ்வின் போது இந்திய அணியின் பிளேயிங் 11ஐ மறந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெளிவாக சொல்ல முடியாமல் தடுமாறினார். அப்போது கடவுளே, நான் ரோஹித் சர்மா போல் மாறிக்கொண்டிருக்கிறேனே என்று ஜாலியாக கூறினார். அதாவது இந்திய அணியின் மற்றொரு கேப்டன் ரோஹித் சர்மா அடிக்கடி சிறு சிறு விஷயங்களை மறந்து விடுவார். அவரைப் போலவே தாமும் மாறி வருவதாக சூரியகுமார் யாதவ் ஜாலியாக கூறினார். இதனை அடுத்து போட்டி முடிவடைந்தவுடன் பேசிய சூரியகுமார், முதலில் நான் ஓமன் அணி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இன்று நம்ப முடியாத அளவுக்கு சிறந்த ஒரு கிரிக்கெட்டை விளையாடினார்கள். எனக்கு ஓமன் அணியின் பயிற்சியாளரை தனிப்பட்ட முறையில் தெரியும். எனவே அவர்கள் இன்று சிறப்பாக விளையாடுவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். அவர்களுடைய பேட்டிங்கை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியை தந்தது. இன்று நான் மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேட்டிங் செய்ய வரவில்லை. வாய்ப்பு கிடைக்காமல் பெஞ்சில் அமர்ந்து மற்ற வீரர்கள் விளையாடுவதை பார்க்கும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் இன்று கிடைத்த வாய்ப்பை ஹர்ஷித் ராணா, ஆர்ஷ்தீப் சிங்கும் சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அணிக்கு எது சிறந்ததோ அந்த வகையில் அவர்கள் அபாரமாக பந்து வீசியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இன்று ஹர்திக் பாண்டியா பேட்டிங்கில் துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் ஆனார். ஆனால் அவரை போட்டியில் இருந்து நீங்கள் எப்போதும் தள்ளி வைக்க முடியாது. அவர் பந்து வீசிய விதம், கேட்ச் பிடித்த விதம் எப்பொழுதுமே இந்திய அணிக்கு சிறப்பான விஷயமாக இருக்கும் என்று சூரியகுமார் தெரிவித்துள்ளார்.